ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று அம்மா வீட்டில் நெல் அறுவடை பண்ணுறதா வீடியோ போட்டிருந்தோம். நெல் அறுவடை பண்ணுறதுக்காக மிஷின் வந்து நெல் அறுவடை பண்ணிகிட்ருக்குங்க. அந்த விவசாயம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு வந்து விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும். அதை வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால். படித்தா தான் நல்லா படித்தா தான் வேலை கிடைக்கும்னு நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம விவசாயம் பண்ணால் தான் நம்ம சாப்பாடு கிடைக்கும்ன்றத சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பெற்றோராகிய நாம் கண்டிப்பாக வந்து விவசாயத்தினை பற்றின நாலேஜை வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அப்போ தான் வந்து பசங்களும் ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நம்மள ஃபுட் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஃபுட் நம்ம கை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதனோட கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். தயவு செஞ்சு ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ வெயில் மழைன்னு பார்க்காத விவசாயம் பண்ணால் மட்டும்தாங்க நம்ம கைக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து கிடைக்கும். அதை நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்ம பசங்களுக்கு இப்போத்துலேருந்தே வந்து விவசாயிங்களோட கஷ்டத்தை சொல்லி கொடுத்தோ, இல்லை வந்து சம்மர் லீவில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து விவசாயம் நல்லா இருக்கிறதுனால சம்மர் லீவில் என் பசங்களுக்கு விவசாயத்தினை பற்றின சின்ன சின்ன வேலைகளை செய்ய வச்சு பழக்கி அவங்களுக்கு இப்போத்துலேருந்தே விவசாயிங்களோட கஷ்டத்தை தெரிய வச்சு தான் வளர்க்குறோம். வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து விவசாயத்தின நாலேஜையும் கொடுங்க. படிக்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் விவசாயத்தினோட நாலேஜும் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.